என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தலைநகர் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து கடந்த 8 மாத காலமாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்திருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி எத்தனை காலத்துக்கு நடக்கும், இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றா என்ற கேள்வியை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மத்திய அரசுக்கும் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய நஜீப் ஜங் என்பவருக்கும் கூட உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. 5 மாத காலமாக இதில் ஏன் எந்த முடிவையும் எடுக்காமல் காலம் கடத்தினீர்கள் என்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த நேரத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை அழைப்பது ஆட்சி அமைப்பதற்கு என்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்திருக்கிறார் என்கிற கருத்தை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. இது தவறானது, அவர்களுக்கு குறைந்தபட்ச வெட்கம் இருக்கும் என்றாலும் கூட இதை கடைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்கிறது ஆம் ஆத்மி கட்சி. டெல்லியில் என்ன நடக்கிறது, ஏன் தேர்தலை நடத்தாமல் ஒரு மறைமுகமாக ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றனவா என்கிற கேள்விகள் எழுகின்றன. அது மட்டுமல்லாமல் தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியால் இப்போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, ஏன் தேர்தல் அங்கு நடைபெறவில்லை, இது சட்டப்படியான ஒரு முடிவாம் என்கிற விவாதத்தை நாம் நடத்த இருக்கிறோம். நம்மோடு எழுத்தாளர், அரசியல் விமர்சகரும் ஆம் ஆத்மி கட்சியில் சில காலம் இருந்தவருமான திரு ஞானி, சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திரு KT ராகவன் அவர்கள். வணக்கம். ஞானி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். குடியரசுத் தலைவர் இன்றைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார், இது சட்டப்படியான ஒரு நடவடிக்கை தான் இல்ல? ஏன்னா ஒப்புதல் ஒரு ஃபார்மாலிட்டி. அது மத்திய அரசு என்ன நினைக்குதுங்கிற மனநிலையை பொறுத்து துணை ஆளுநர் முறைக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக குடியரசுத் தலைவர் ஒப்புதலை கேட்கிறாரு. ஆனால் குடியரசுத் தலைவர் உடனே அவர்களை நீங்க அழையுங்கள்னு சொல்லி உத்தரவு போடல. இவர் கேட்கறதுக்கு அவரு ஓகே பண்றாரு, அவ்வளவுதான். அண்ட் ரெண்டாவது, இன்னைக்கு இது அவங்க கேட்கிற இந்த நேரத்தில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா என்ன, இந்த நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 3 பேர் எம்பியாவும் ஜெயிச்சவங்க எம்எல்ஏ பதவியில இருந்து விலகுறாங்க. விலகும் போது அங்க 3 இடங்கள் காலி ஆகுது. காலி ஆகிற போது நவம்பர் 25 அன்னைக்கு அந்த தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற போது இன்னைய சூழ்நிலையில நவம்பர் 25க்கு முன்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாதுங்கிறத நியாயமா இருக்க முடியும், குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா கூட. எனவே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது மத்திய அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னு பொருளா, சட்டப்படியானது இல்லைன்னு நீங்க சொல்வீங்களா? இல்ல, சட்டப்படியானதா தார்மீக அடிப்படையிலானதாங்கிறதால சட்டப்படி இது நடைமுறை, ஒரு நடைமுறை நிறைவேற்றப்படுகிறது, அவ்வளவுதான். இது ஆளுநர் அவருக்கு எழுதி கேட்கணும், கேட்கிறாரு, அவர் சொல்றாரு. ஆனா அதுதான் நடந்தாகணும்ன்ற எந்த அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு இது ஒரு நீதிமன்றத்தில் கூட தொடர்ந்து இது கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா பானுகோம்ஸ், உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இது மத்திய அரசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்படியான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ரீ எலெக்ஷன் போறதுக்கு முன்னால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் கடைசி வாய்ப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனா தான் நான் இதை பார்க்கிறேன். இல்ல, துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக எடுத்த முடிவுன்னு இதை சொல்லலாமா, இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இதுக்கு இருந்திருக்கும், அல்லது அறிவுரை இதுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்? இல்ல, நிர்பந்தம், அறிவுரை இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த இடத்துல தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். ஒரு கவர்னருடைய வேலை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பிரசிடென்ட்டுக்கு அவர் இது பண்றாரு. அந்த இதுல ஏதாவது தவறு இருக்கான்னா இது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நடைமுறை. அந்த அளவுல நிர்பந்தமோ ஆசையோ அந்த மாதிரியான தன்னிச்சையாக அவராக எடுத்த ஒரு அறிவு சார்ந்த முடிவு நீங்க சொல்றீங்க. கோபண்ணா, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இப்போ டெல்லியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக புதிய ஆட்சி அமைக்கிற முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. குதிரை பேரமும் பாஜகவால் செய்ய முடியவில்லை, அதிலையும் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. ஏற்கனவே 32 இருந்த போதே அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல. ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தது. அன்றைக்கு ஆட்சியை அமைக்க தயங்கினார்கள், ஆட்சி அமைக்கவில்லை. இன்னைக்கு
அவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கையே 29 தான். 29 இருப்பதற்கு ஆட்சி அமைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் குடியரசு, அதாவது அந்த துணைநிலை ஆளுநர் இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 3 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவதற்கு தேதி நிர்ணயித்திருக்கு, அறிவிச்சிருக்காங்க. இந்த பின்னணியில பார்க்கிற போது மத்தியில இருக்கிற பாஜக அரசு தேர்தலை கண்டு அஞ்சுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் எப்படியாவது ஒரு ஆட்சி அமைத்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை இன்றைக்கு பாஜக மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? சரி, இன்னைக்கு பாஜகவை நீங்கள் அழைத்திருக்கிறீர்களே, பாஜகவுக்கு அந்த பெரும்பான்மை இருக்கிறதா? பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. இந்த நிலையில ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு போக்கை மத்திய அரசு கையாண்டிருக்கிறது. திரு ராகவன், உங்களுடைய பதில். அதாவது மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் சொன்னாங்க பிஜேபிக்கு சம்மட்டி அடை சுப்ரீம் கோர்ட். 21 பிப்ரவரி 2014 இதை பத்தி பாராளுமன்றத்தில் ஓட் ஆன் அக்கவுண்ட் மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்கிறது. டெல்லி அரசாங்கம் இது மாதிரி சஸ்பெண்ட் அனிமேஷன்ல வைக்கும்பொழுது, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணும்பொழுது, ஆர்பிஎன் சிங் முன்னாள் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், இதை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்றாரு, ராஜ்யசபால பேசுறாரு, all options are open as more than 4 years and 10 months of assembly still remain after AAP government fall. இந்த 4 வருடம் 10 மாதங்கள் இன்னும் இருக்கிறது, அதனால நாங்க இப்படி வச்சிருக்கிறோம். இது எதுக்காக கேள்விக்கு பதில் சொல்றாருன்னா, வெங்கையா நாயுடு, எங்களுடைய தலைவர் வெங்கையா நாயுடு சொல்றார், டிஸ்மிஸ் இது கலைஞன்னு சொல்றார். ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லுது, வெளியில இருந்து சொல்லுது, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது கலைஞன். அப்போ மத்திய இணையமைச்சர், உள்துறை இணையமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இதை பத்தி பேசுறார். இன்றைக்கு லெப்டினன்ட் கவர்னர் இவருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது போட்ட அபிடவிட்ல சொல்றாரு, the governor for us stated that in the circumstances the option of any other political party alliance to take a claim in the near future should not be closed. இன்னொரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை நாம் மூடிவிட முடியாது என்று அந்த துணைநிலை ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றார். இது ஏன் அப்படி பண்ணார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை பத்தி நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டத்தை அது செயல்பாடுகளை ஆலோசிப்பதற்காக, அது ரிவ்யூ பண்ணுவதற்காக ஒரு கமிட்டி போட்டது ஜஸ்டிஸ் சர்க்காரியா. அதுலயே அவர் சொல்றார், அவர் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இதற்காக ஆப்ஷன் இருக்கணும், சான்ஸ் டு ஃபார்ம் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார். இது அவர் கோட் பண்ணும்போது கேரளால 1965 இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, உத்தரப்பிரதேஷ்ல 1970 தப்பு பண்ணிட்டாங்கலாம் ரெஃபரன்ஸ் வருது. அதனால ஆல்டர்னேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு சர்க்காரியா ரிப்போர்ட் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதே போல அந்த லெப்டினன்ட் கவர்னர் உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கிறாரு. இவங்க மத்திய இணையமைச்சர், உள்துறை இணையமைச்சர், இவங்களுடைய அமைச்சர் அதை சொல்லியிருக்கிறார். நாங்க இதுக்காக வச்சிருக்கோம். அப்ப வெங்கையா நாயுடு கேட்கிறார், டிஸ்மிஸ் கலைஞர் சட்டசபைன்னு கேட்கும்போது சொன்னார். இப்ப பிஜேபி எங்க வந்தது? பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி இழந்த பிறகு உடனடியாக நம்ம சட்டமன்றத்தை கலைக்க முடியாது. அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் வெயிட் பண்றோம். அதுக்குள்ள அரசு போய் இந்த அரசு வந்திருக்கிறது. 5 மாசமா நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, நான் ராகவன் கேட்கணும். பிப்ரவரியில இந்த தேர்தல் வருகிறது. பிப்ரவரியில நீங்க சொல்ற பிரசிடென்ட் ரூல் வருகிறது. நான் சட்டப்பேரவையை முடக்கி வைப்பது அப்படின்றது 6 மாத காலத்திற்கு. இதுல பெரும்பான்மையாக தனிப்பெரும் கட்சியாக 31 இடங்களோடு வந்தபோது ஹர்ஷவர்தன், இன்றைக்கு சுகாதார அமைச்சராக இருந்தவர், அன்றைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் என்று முன்னிறுத்தப்பட்டவர், அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை, குதிரை பேரத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், எதிர்க்கட்சியாக அமருவோம் அவர் பெருந்தன்மையாக சொன்னார். தேர்தல் முடிவு வந்த சில மணி நேரத்திலேயே அதை சொன்னார். ஆனால் ஆட்சி வந்த பிறகு ஏன் அந்த நிலையை நீங்க எடுக்கல? காங்கிரஸ் எடுத்த அதே நிலையை தானே பிஜேபி எடுத்திருக்கு. இந்த ஒரு ஏஏபி போய் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு கலைத்து விட்டு தேர்தலை நடத்துங்கள்னு கேட்டும் கூட ஏன் அந்த நிலையை நீங்க எடுக்கல? இல்லங்க, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி கவர்னர் சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு விஷயத்தை நீங்க இந்த டைம்ல என்ன பாருங்க, செப்டம்பர் 5 உச்சநீதிமன்றத்தில் டெப்யூட்டி கவர்னர் சொல்றாரு, நாங்க சிங்கிள் பார்ட்டி லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடலாம்னு முடிவு பண்ணி நான் பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதியிருக்கேன்னு சொல்றாரு. வழக்கு செப்டம்பர் 12 வருது. அதுல இன்னும் நாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, சிங்கிள் பார்ட்டியை இது பண்றதுக்கு லெப்டினன்ட் கவர்னர் சொல்றாரு. 6ஆம் தேதி வருது. SC informed the decision at Delhi government formation will be taken soon.
உடனடியாக இன்னும் குறைந்த நாள்ல எடுத்துருவோம். அக்டோபர் 6 சொல்றாரு. அக்டோபர் 10 அட்ஜர்ன்ட் பிரசிடென்ஷியல் நாட் இன்னும் பெண்டிங். இன்னைக்கு என்ன இதெல்லாம் செப்டம்பர் 5க்கும் இன்னைக்கு 28க்கும் எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நிமிஷம். எல்லாமே 1.5 மாசம். ஒரு நிமிஷம். 1.5 மாசத்துல இன்றைக்கு பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மாத காலத்துக்கு பேரவையை முடக்கி வைக்கலாம். காங்கிரஸ் எடுத்த நிலையை பிஜேபியும் எடுத்தது. கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது இல்லை நாங்கள் எதிர்க்க இந்த அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வருகிறது, தேர்தல் தேதி அறிவியுங்கள் என்று சொன்னால் இந்த வழக்கு ஒத்திவைப்பு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இடமே இல்லை. அன்றைக்கு தேர்தலுக்கு முன்னால் டிசம்பர் 8ஆம் தேதி பிஜேபி எடுத்த நிலைப்பாட்டை ஏன் தொடரவில்லை அப்படின்றதான் கேள்வி. பிஜேபி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலங்க. இப்பவும் சொல்றோம் நாங்க இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு சொல்றோமா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. பிரசிடென்ட் ஏத்துக்கொண்டிருக்கிறார். ஜனாதிபதியுடைய அந்த இது வரட்டும், எங்களுக்கு நாங்க முடிவு பண்றோம். இன்னைக்கே வெங்கையா நாயுடு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு இது பாருங்க, இவர் சொல்றாரு 3 சீட்டு குறைஞ்சு போச்சு. 3 சீட்டு குறைஞ்சா என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த 3 சீட்டுக்கு 70 சீட்ல 67 சீட்டுக்கு மெஜாரிட்டி பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால 3 சீட்டு பிஜேபி கம்மியா வந்ததில்ல. அதனால இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரே நிலைப்பாடு தானே, இவங்க தான் மாத்துறாங்க. பாராளுமன்றத்தில் பிப்ரவரியில என்ன சொன்னீங்க? நாங்க கேட்டோம் கலைக்கணும்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன சொன்னீங்க? இல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்ன காங்கிரஸ். என்னங்க இது? ஏன் நீங்க முடிவு பண்ணுமா எப்ப கலைக்கணும்னு? நீங்க தான் கலைக்கணும்னு சொன்னீங்க, நீங்க இப்ப கலைக்கிறத பேச மாட்டேங்கிறீங்கல்ல. இது பாருங்க, நீதிமன்றத்தில் லெப்டினன்ட் கவர்னர் போட்டிருக்கிறாரு. இவங்க போட்ட லெப்டினன்ட் கவர்னர் போட்டிருக்காரு. மத்திய அரசாங்கம் சரியான பானுகோம்ஸ் கேட்கலாம். மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை நிலை எடுத்து இதுல பிஜேபிக்கு எண்ணிக்கை இல்லை, நாங்க வந்து ஆட்சியில் அமர தயாரால எதிர்கட்சியா இருக்கோம்ன்றாங்க. ஆட்சிக்கு 2வது நிலைக்கு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் 49 நாள்ல ஆட்சி வேண்டாம்னு போயிடுறாரு. இந்த நிலையில புதிதாக தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள், இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இடமே இருக்காது இல்லையா? இல்ல, உடனடியாக எலெக்ஷன் போயிருக்க முடியாது. இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் அடுத்து லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து பிஜேபியை கொஞ்சம் தயங்க வைத்திருக்கலாம். அடுத்த உடனடியாக 7 அவங்க வெற்றி பெற்றாங்க. 7 சீட் ஜெயிச்சிருக்கோம் மேடம். டெல்லியில இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும், டெல்லியிலுடைய அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி தானே கைப்பற்றுச்சு. அவங்க யோசிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லையே. நிறைய இருக்கு. 13% வாக்குகள் போன சட்டமன்றத்தில் 33 வாங்கின, இப்ப 46% வச்சிருக்கிறோம். அதனால இருந்தும் ஏன் தேர்தல் நடத்தலன்னு ஒரு கேள்வி இருக்கு. எலெக்ஷன் வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் வருகிற முடிவுகள், அதுக்கப்புறம் நிறைய அசம்பிளி எலெக்ஷன்லாம் வந்தது. ஆக அதெல்லாம் வந்து ஒரு கட்சியை டெல்லியை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு எலெக்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு இதை வந்து கொஞ்சம் பின்தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா இப்பவுமே பிஜேபி சைட்ல இருந்து வருகிற என்ன கமெண்ட்ஸ் வருது, ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வி ஆர் ஃபார் ரீ எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. மறு தேர்தலுக்கு தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா டியூ ப்ராசஸே வந்து நம்ம அது நடக்காமலே வந்து அதுக்கு முன்னால கமெண்ட் பண்றது இல்ல, இது டியூ ப்ராசஸ் அல்லவே. இது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு, மத்திய அமைச்சரவை கூடிதான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை செய்ய அறிவிச்சாங்க. பேரவையை அப்படியே முடக்கி வைத்தாங்க. இந்த மத்திய அமைச்சரவை கூடி பேரவையை முடக்கினதை வந்து நிரந்தரமாக நாங்க கலைக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் இந்த வழக்கை இருக்கலாமலே போயிடும். நவம்பர் 20 அந்த நிலையை ஏன் எடுக்கலன்றதா என்னுடைய கேள்வி. ஏன் எடுக்கலைன்னா, டெல்லியோட அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியில இருந்து நிறைய எம்எல்ஏஸ் வந்து வெளியில போறாங்க, ஹாஸ்டைலா மாறி வெளியில போறாங்க. அப்ப அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்குமான்னு ஒரு அரசியல் கட்சி பார்க்கக்கூடியது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான். நிறைய எம்எல்ஏஸ் எங்க போனாங்க? ஒரு 3 பேர் வெளியில போனாங்க. ஆமா, 3 பேர் வெளியில போனாங்க. முதல்ல அந்த பாரத் ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒருவர் பில்லி மத்ரா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ராஜேஷ் ஒருத்தர் வெளியில போனார். கேள்விக்கு பதில் சொல்லணும். உள்துறை அமைச்சகம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த 3 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் நவம்பர் 25 இடைத்தேர்தலுக்கு தேர்தல் நடத்தலாம்னு அறிவுறுத்தியது வந்து உள்துறை அமைச்சகம். அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் நீங்க தேர்தல் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க, ஆட்சி அமைப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணீங்க, துணைநிலை ஆளுநர் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து திடீர்னு வெங்கையா நாயுடு சொல்றாரு, நாங்கள் தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை, தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம், ஆட்சி அமைக்க மாட்டோம் இன்னைக்கு சொல்றாரு. ஆக முன்னுக்கு பின் முரணாக உச்சநீதிமன்றம் கடுமையான நிலை எடுத்த பிறகு பாஜக இன்றைக்கு ஆட்சி அமைப்பதில்லை என்று பின்வாங்கி இருக்கிறது. என்னைக்குமே பிஜேபி ஒரே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கு. இன்னொரு பாராளுமன்ற அந்த சட்டசபை முடக்கப்பட்ட பிறகு பார்லிமெண்ட் தேர்தல் வருது. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து இப்ப 150 நாட்கள் ஆகியிருக்கிறது. இதை வந்து அங்க டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி வரும்பொழுது 2 அவைகளுடைய பர்மிஷன் வாங்கணும், அது தேவை, அது வாங்கணும். ஆனா நீங்க தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தீங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு, நாங்கள் டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி இல்ல. அதனால யார் சஸ்பென்ஷன் அனிவேஷன்ல வச்சது?
அந்த அந்த சட்டப்பேரவையை இன்றைக்கு சஸ்பெண்டடா தற்காலிகமா வச்சிருக்கிறது யார் காரணம்? காங்கிரஸ் காரணம், பாஜக இல்ல. பாஜக முதலே செய்கிற பார்லிமெண்ட்ல இருக்கு. நாங்க பத்திரிகையில சொல்லல, எங்களுடைய வெங்கைய நாயுடு பத்திரிகையில சொல்ல. நான் என்ன கேக்குறேன், எங்களுக்கு குட்டுன்னீங்களே, குட்டுன்னு சொல்றது என்ன வார்த்தை? அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்டட் அனிமேஷன்ல நாங்க வச்சோம். நீங்க 5 மாசமா தேர்தல் சொல்லுங்க. சஸ்பெண்டட் அனிமேஷன்ற வார்த்தையை எதனால எழுதுனா, உங்களுக்கு கலைப்பதற்கு விருப்பம் இல்லை, என்றைக்கென்றாலும் யாரோ ஒருவர் ஆட்சி அமைத்துக் கொள்ளட்டும் தானே அந்த வாய்ப்பை ஓபன் பண்றதுக்காக நீங்க சஸ்பெண்டட் அனிமேஷன் வைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து எதுவும் முடிவு செய்ய முடியாத நிலையில சஸ்பெண்டட் அனிமேஷன் வந்தா ஃபியூச்சர்ல யாராவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதா பண்ணிட்டு போட்டோம் நாங்க இருந்தோம். ஏன்னா மக்கள் வந்து தேர்தலை விரும்பல அந்த நேரத்துல. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு கவர்னர் என்ன சொல்றாரு? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிருக்காரு. கேன் யூ क्वेश्चन தி கவர்னர்ஸ் டிசிஷன்? முடியாது. கவர்னர் முடிவு பண்ணிருக்காருல்ல. கவர்னர் டிசிஷன் क्वेश्चन பண்றத இந்த டிசிஷன் இப்படி क्वेश्चन பண்ணலாம். கவர்னர் மத்திய அரசாங்கத்துடைய கவர்னர் இன்றைக்கு நீங்கள் அப்படி பார்த்தா அரசியல் கூட்டணி நியமித்த ஆளுநரை எல்லாம் நீங்க மாற்றம் செஞ்சீங்க. பாருங்க, அதனால நீங்க மாத்தல. நீங்க அரசியல் உள்நோக்கம் கற்பிச்சுக்கீங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா காங்கிரஸ்காரர்களே சில இடங்கள்ல காங்கிரஸ் மூத்த தலைவர்களே இருக்கிறாரு, கவர்னரா இருக்காங்க, ரோசையா இருக்காரு. அது வந்து மத்திய அரசாங்கத்தோட அனுசரிச்சு போயிட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை பிளே பண்ணிருக்காங்க. அப்படிதானே பார்க்கணும். முற்போக்கு கூட்டணியில எங்க ஆட்சியில பதவிக்கு வந்த ஆளுநர்கள் சில பேர் வந்து இவங்க பழி வாங்கினாங்க, சில பேரை தங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஏங்க உங்க மக்களே நீங்க வந்து இந்த மாதிரி உங்க கட்சியில ஃபார்மர் ரோசையா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் பாக்குறாங்க. அரசியல் சகஜங்க அது. ரோசையா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இருங்க, அந்த உங்களுடைய கட்சியினுடைய முதலமைச்சரா இருந்தவர், அவரை நீங்க களங்கம் கற்பிப்பீங்க சொல்றதுக்கு இல்ல. பிரச்சனை அது இல்ல, ரோசியாவோ அல்லது சிவராஜ் பாட்டிலோ பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது நஜீப் ஜங் அவருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதில் சட்டப்படி என்ன தவறுன்னு கேக்குறீங்க. தார்மீக அடிப்படையில் அவர் வந்து முதல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். கெஜ்ரிவால கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க இவங்க. நாங்க டினை பண்ணிட்டோம், முதல்ல டினை நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பியும் அதே வாய்ப்பு ரீஓபன் பண்றதுன்றது எந்த வகையில சரி? நான் என்ன சொல்றேன், எந்த அடிப்படையில் சரி? இரண்டாவது, அன்றைக்கு அந்த நிலையை எடுத்த அந்த கட்சி மீண்டும் அதே நிலையை தான் எடுக்கணும். ஆனா அதுக்கு நடுவுல வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க, 4 முறை எம்எல்ஏக்களை விலை பேச பார்த்தார்கள் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்ற கெஜ்ரிவால் ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி தான் எங்களுடைய நிதின் கட்கரி மேல போட்டார். அதுக்கப்புறம் நாங்க காம்ப்ரமைஸ் பேசணும்னு சொன்னார். கெஜ்ரிவால் ஸ்டேட்மெண்ட் பெருசா எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நான் ஒண்ணே ஆமா, அவர் எத்தனை வாபஸ் நாங்க டெஃபமேஷன் ஷூட் போட்டா கெஞ்சரார் எங்க கிட்ட வந்து வித்ரா பண்ணிட்டு போறாங்கிறார். நான் சொன்னது தப்புங்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன கேக்குறீங்க? லெப்டினன்ட் கவர்னர் இனிமேல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட போறாங்க, கூப்பிடட்டும், எங்களோட நிலைப்பாட்டை சொல்றோம். நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கேள்வியிலே கேட்டிருக்கீங்க, அதிகார மோகமா இல்லாட்டி தேர்தல் அச்சமா? தேர்தல் அச்சம் எங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப நடந்த 3 மாதத்துக்கு நடந்த தேர்தலில் 7 சீட்டு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். பார்லிமெண்ட்ல 13% வாக்குகள் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு என்ன அச்சம்? ஒரு நிமிஷம். பக்கத்துல ஹரியானா தேர்தல், பக்கத்து மாநிலத்தோட தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். முதல் முறை ஆட்சிக்கு கூட வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு காலம் தேர்தல் அச்சம் இல்ல. கவர்னர் அந்த முடிவை சொல்லிருக்கிற பிரசிடென்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் காட்டின வேகத்தை ஏன் டெல்லியில காட்டல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஞானி, உங்க பதில் என்ன? நியாயமா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் சமயத்திலே இதை சேர்த்து நடத்திருக்கலாமே. என்ன ஏற்கனவே 6 மாத காலமா அங்க தேர்தல் நடக்காம தான் நடந்திருக்கு. சஸ்பெண்டட் அனிமேஷன்ல இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த தேர்தலை சேர்த்து சந்திச்சிருக்கலாமே. டெல்லியில சந்திக்கலாம் உங்களுக்கு இன்னமும் அச்சம் இருக்குங்கிறதா உண்மை. எப்படி சொல்றீங்க? அவங்க தான் 7 தொகுதிகள்ல எம்பி தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப வேக்கன்ட் ஆயிருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களும் கூட எம்பி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு அச்சம் மறுக்கவே இல்லை. என்ன நடந்துச்சு நீங்க பாக்கணும். அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி 49 நாள் ஆட்சியில் இருந்தாங்க. அதன் பிறகு அடுத்த தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கல. ஆனால் சென்ற முறை வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட ஆம் ஆத்மி 4% வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எங்கிருந்து அதிகரிச்சது அந்த 4 வாக்கு சதவீதம்? அவர்களுக்கு 13% அதிகரிச்சதுன்னு சொல்றாருல்ல. ஆம் ஆத்மி கட்சி வாங்கியிருப்பீங்க, நீங்க பிஜேபி இன்கிரீஸ் பண்ணி இருக்குது. காங்கிரசுடைய வாக்குகள் முழுக்கவும் இரோடாகி பிஜேபிக்கு கொஞ்சமும் ஆம் ஆத்மி கொஞ்சம் போயிருக்கு. லோக்சபா தேர்தல் அப்படி இருக்கும்போது முடிச்சிடறேன், அதுதான் போயிருக்கு. அந்த இரோஷன் அப்படியே ரீட்டைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த 13 குறையலாம், இந்த 4 ஏறலாம். அந்த பத்தின அச்சம் இருக்குங்கிறத உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஓராண்டு காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா களத்துல இன்னும் ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏஸ் மொஹல்லா சபாஸ் நடத்திட்டு இருக்காங்க, மக்களை சந்திச்சுட்டே இருக்காங்க. இப்ப இந்த நாடு பூரா தூய்மைப்படுத்துவோம்னு பிரதமர் ஒரு அறைகோல் விடுத்தார்ல, முதல் அறைகோலை ஏற்றுக்கொண்டு
டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி செஞ்ச வேலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. 2500 புகைப்படங்கள் எங்கெல்லாம் குப்பை குவிஞ்சிருக்கு, அது அந்த 3 மாநகராட்சி அகற்றாம இருக்குன்னு கொண்டு போய் கொடுக்கிற வேலையை தான் முதல்ல பண்ணிருக்காங்க. அப்ப மக்களோட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின அச்சம் இவங்களுக்கு இருக்கத்தான் இருக்கு. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.